Hello friends, welcome to Kalivani's Kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான கடலைப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கடலைப்பருப்பு பாயாசம் செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த பருப்பை 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கைவிடாம வறுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த பருப்போட வெயிட் பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பருப்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த குக்கர்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை வேக வைக்கிறதுக்கு எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அந்த கப்லேயே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து வேக வைக்கும் போது பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும். அதே டைமில் பருப்பு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டு 6 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. 6 விசில் வந்தவுடனே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. குக்கரில் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. பருப்பு குழையவும் கூடாது, அதே டைமில் ரொம்ப வேகாமையும் இருக்கக்கூடாது. இது கரெக்டான பதம். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெந்த பருப்புலேருந்து பாதி அளவுக்கு பருப்பை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுன உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. மிக்ஸியில் அரைக்கும் போது இந்த பருப்பில் இருக்கிற தண்ணியே போதும். தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த பாயாசத்துக்கு வெல்லத்தை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெல்லம் பாகுபதம்லாம் வர வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கரைஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இந்த முந்திரியை வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதே நெய்லேயே சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இந்த தேங்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு திராட்சை சேர்த்து திராட்சை நல்லா புரிஞ்ச உடனே இதையும் அந்த முந்திரியும் தேங்காவும் எடுத்து வச்சு இந்த பிளேட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் வேக வச்சு வச்சுருந்த பாதி பருப்பில் கரைச்சி வச்சுருந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பருப்பு விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. வெல்லத்தோட பச்சை வாசனைலாம் போய் பருப்பும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி தேங்காய் திராட்சையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுக்குத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு கடலைப்பருப்பு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கும். நீங்கள் சுக்குத்தூள் சேர்க்கும் போது சுக்குத்தூள் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே டைமில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் வராமல் தடுக்கும். அடுத்ததாக எந்த கப்பில் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்த உடனே கொதிக்க வைக்கக்கூடாது, அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு பாயாசம் ரொம்ப ஹெல்த்தியானது. அதே டைமில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் இனிப்பு கரெக்டாக இருக்கும். வெல்லம் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயாசத்தில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால வெளியில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே வச்சுருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பிடிக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் இன்னும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் பருப்பை கொதிக்க வைக்கும் போதே இன்னொரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடலைப்பருப்பு பாயாசம் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.